வெல்கம் டு சிம்பிளி செக்யூரிட்டி. எல்லாருக்கும் பாதுகாப்பு. வாங்க இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்ப்போம். நடக்கிற ஆன்லைன் ஸ்கேமுக்கெல்லாம் மூல காரணம் ஃபிஷிங். அப்படிப்பட்ட ஃபிஷிங் தான் 90% சைபர் அட்டாக்ஸ்க்கு முக்கியமான காரணம். அப்போ ஃபிஷிங்னா என்ன? ஒரு தனி நபரோ இல்ல ஒரு கூட்டமோ உங்களை ஏமாத்துறதுக்கு உங்களை நம்ப வைக்கிற மாதிரி இமெயில், எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை உங்ககிட்டேருந்து வாங்குறது தான் ஃபிஷிங் அட்டாக்கோட கான்செப்ட். நடைமுறை வாழ்க்கையில் ஃபிஷிங் அட்டாக்னால ஏற்படுற பாதிப்பை பற்றி பார்ப்போம். ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த சலான் ஸ்கேம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த ஸ்கேமில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் கேர்லெஸ் பீப்புள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஃபிஷிங் பொறுத்தவரை யார் கேர்ஃபுல் கேர்லெஸ்ன்னு முக்கியமே இல்லை, யார் பிஸி இல்லைன்னு தான் முக்கியம். ஒன்றும் புரியலையேன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போது நீங்கள் காரை ஓட்டிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. அப்போது சடனாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா பல பேர் கண்டிப்பா பயந்து போய் அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நீங்க பிஸியா இருந்த ஒரு நேரத்தில் இந்த மாதிரி மெசேஜஸ் வருது. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு அர்ஜென்சி அண்ட் பேனிக் கிரியேட் ஆயிடுது. ரெண்டாவது, ஆர்டிஓன்னு ஒரு அத்தாரிட்டி கிட்டேருந்து எஸ்எம்எஸ் வந்ததுனால நமக்கு அதை ஃபர்தரா வெரிஃபை பண்ணணும்னு தோணாது. மூணாவது, உங்களை அந்த எஸ்எம்எஸ்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ண சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ண சொல்றாங்க. இதுதாங்க சக்சஸ்ஃபுல் ஃபிஷிங் அட்டாக்கு உண்டான பேட்டர்ன். அப்போ ஃபிஷிங் அட்டாக்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கு ஒரே பதில், நம்ம இந்த வீடியோவில் ஏர்லியாக பார்த்த மெசேஜஸ் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு மெசேஜஸ் வந்தால் கண்டிப்பாக ரியாக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுட்டு முடிஞ்சால் வெரிஃபை பண்ணுங்கள். எப்போதுமே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை எங்கே ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஃபில் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு புது தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.